எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து பஞ்சாங்கத்தோட 5 அங்கங்களான பேசிக் வந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம். இனிமேல்ட்டு நம்ம அது கூடயும் சேர்ந்து நம்ம வந்து இனிமேல்ட்டு ராசி, நட்சத்திரம், கிரகங்கள் இதை பற்றியும் நம்ம சேர்ந்து பார்த்துட்டு வருவோம். ஏன்னா இதுதான் நம்மளோட வாழ்க்கையோட அடித்தளமே. இதையும் நம்ம வந்து 2 கிளாஸை நம்ம பார்த்துட்டு வரலாம். ஜோதிடன்றது சும்மா வந்து நம்ம கற்றுக்கிட்டு போகிறது இல்லை. உங்களோட முன்னோர்களோட ஆசீர்வாதமும் இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட குல தெய்வத்தோட அனுகிரகமும் இருக்கணும். உங்களோட குருஜியோட அனுகிரகம்லாம் இருக்கணும். அவங்களோட அனுகிரகம் இருக்கிறனால தான் நம்ம வந்து கட்டம் போட்டு ஒரு ஜாதகம் சொல்கிறதுக்கும், பஞ்சாங்கத்தை கணிக்கிறதுக்கும், மக்களுக்கு வந்து நம்ம பலன்கள் வந்து சொல்கிறதுக்கும் அவங்களோட அனுகிரகம் இருக்கிறனால தான் நம்மளால் ஒரு ஜோதிடத்தை கற்றுக்க முடியும். அதனால் முறையாக நம்ம போய் முன்னோர்கள் வழிபாடு, அதே மாதிரி நம்ம குலதெய்வ வழிபாடு, உங்கள் குருஜியோட ஆசீர்வாதம்லாம் சேர்ந்து நீங்கள் கட்டம் போட்டு இனிமேல்ட்டு எல்லாம் கற்றுக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். என்னோட வாழ்த்துக்கள். கட்டம் அமைக்கிறது நிறைய வகைகள்லாம் இருக்குது. அது நம்ம வந்து தென்னிந்திய முறைப்படி நம்ம கட்டம் அமைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கட்டங்கள் வந்து வட்ட சுழற்சியில் இருக்கும். இப்போ வந்து கட்டங்கள் வந்து சதுரமாக அமைச்சிருக்காங்க. இப்போ கட்டங்களில் ஒவ்வொரு ராசி அமைப்பும் கட்டங்கள் எப்போதும் 12 கட்டங்கள் இருக்கணும். நடுவில் வந்து சூரியனுக்கு வந்து அவர் வந்து பொதுவானவர். அவர் வந்து நடுவில் இருக்கணும். மீதி வந்து நம்ம இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி நீங்கள் கட்டங்கள் வரையணும். வரைஞ்சி ஃபஸ்ட்டு வந்து மேஷம். எப்போவுமே கிளாக் வைஸாக தான் தென்னிந்தியாவில் வந்து ராசிகள் வந்து அமைச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மேஷம், செகண்டு ரிஷபம், 3வது வந்து மிதுனம், 4வது கடகம், 5வது சிம்மம், 6வது கன்னி, 7வது துலாம், 8வது விருச்சிகம், 9வது தனுசு, 10வது மகரம், 11 கும்பம், 12 மீனம். இப்படி இருக்கணும். இப்போ அதிபதிகள் வந்து நம்ம பார்க்கலாம். ராசியோட அதிபதிகள் வந்து மேசத்துக்கு வந்து அவங்க அதிபதி வந்து செவ்வாய், ரிஷபம் வந்து சுக்கிரன், மிதுனம் வந்து புதன், கடகம் வந்து சந்திரன், சிம்மம் சூரியன், கன்னி புதன், துலாம் சுக்கிரன், விருச்சிகம் செவ்வாய், தனுசு குரு, மகரம் சனி, கும்பம் சனி, மீனம் குரு. ஒவ்வொரு ராசிக்கும் 30 டிகிரி பாகை அளவு இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இப்போது ராசிகள் வந்து எப்போவுமே அதே வீட்டில் தான் இருக்கும். கிரகங்கள் வந்து தான் சுழற்சிகள் மாறும். இப்போது கிரக சுழற்சி வந்து நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு கிரகங்கள் வந்து ராசியை கடக்கும் அளவு வந்து பார்க்கலாம். செகண்டாக பாருங்கள், ஒரு ராசியை கடக்கும் காலம் வந்து பார்க்கலாம். சூரியன் வந்து ஒரு ராசியை கடக்க ஒரு மாதம் எடுத்துக்கிறாங்க. சந்திரன் வந்து 2.25 நாள் எடுத்துக்கிறாங்க. செவ்வாய் வந்து 45 நாள், ராகு வந்து 1.5 வருஷம், குரு வந்து 1 வருடம், சனி வந்து 2 ஆண்டுகள், புதன் வந்து 1 மாதம், கேது வந்து 1.5 வருடம். இங்கே வந்து கேதுவோ ராகுவோ ரிவர்ஸில் போகிறவங்க, ஆன்டி கிளாக் வைஸில் போகிறவங்க. அதே மாதிரி சுக்கிரன் வந்து 1 மாதம். இப்போ மொத்தமாக 30 ஆண்டுகள். இது வந்து ஒரு ராசியை வந்து 12 ராசியை முடிக்கிறதுக்கு 30 ஆண்டுகள் வந்து ஆகுது. ஓகேங்களா? இது நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு அதிபதிகள் தான் இருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து ராசி வந்து ஒரு வீடு. ராசி ஆள்றவங்க அவங்களோட அதிபதியை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பிறந்த நேரத்தில் ஒவ்வொரு ராசியும் நட்சத்திரம் இருக்காங்களாம். அப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு அதிபதி இருக்காங்க. ராசிகள் எப்போவுமே மாறாது. ராசிகளோட அதிபதிகளும் அவங்களே தான். அவங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு ஹோனர் மாதிரி பவராக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பிறந்த நேரத்தில் எந்த ராசி எந்த நட்சத்திரம் இருக்கோ அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்கார்டு. அந்த சப்கார்டு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு 9 நட்சத்திர பாதங்கள் வந்து அமைக்கிறாங்க. அந்த 9 நட்சத்திர பாதங்களும் 4 பாதங்களாக நம்மளுக்கு அந்த ராசி வீட்டுக்குள்ளே பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த சப் கார்டுகளுக்கும் ஒரு அதிபதி கிரகங்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையோட மொத்த ரகசியமும் எல்லா நம்ம ஏன் இந்த நிலமையில இருக்கோன்ற மொத்த வாழ்க்கையோட பதிலும் நட்சத்திரங்க கையில் கட்ட தான் இருக்குது. அவங்க கிட்ட இருந்து வாங்குறவங்க தான் நம்ம ராசிக்காரங்க. ராசியிலேருந்து நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயங்களோட தன்மைகளை வந்து ஒவ்வொரு கர்ம பலனை விதைக்கிறவங்க தான் கிரகங்கள். இந்த தன்மைகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் பாதி ஜோசியம் வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நட்சத்திரங்கள் வந்து பார்க்கலாம். மேச ராசியில் வந்து அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதம் இருக்குது, பரணி 4 பாதங்கள் இருக்குது, கார்த்திகை 4 பாதங்கள் இருக்குது. அதே மாதிரி ரிஷபத்துலேயும் பாருங்கள், கார்த்திகை, ரேவதி, மிருகசீரிகம் ஒவ்வொரு ஒரு ஒரு பாதங்கள் வந்து இருக்குது. கார்த்திகைக்கு வந்து 2, 3, 4, ரோகிணிக்கு வந்து ஃபுல் 4 பாதங்கள் இருக்குது, மிருகசீரிகம் வந்து 1, 2 பாதங்கள் இருக்குது. அதே மாதிரி மிதுனம்லேயும் பாருங்கள், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். அதே மாதிரி கடகம்னு புனர்பூசம், ஆயிலம், சிம்மம்ல வந்து மகம், உத்திரம், கன்னியில் வந்து உத்திரம், அஸ்தம், சித்திரை, துலாமில் வந்து சித்திரை, சுவாதி, விசாகம், விருச்சிகளில் வந்து விசாகம், அனுசம், கேட்டை, தனுஷில் வந்து மூலம், பூராடம், உத்திராடம், மகரமில் வந்து உத்திராடம், திருவோணம், அவிட்டம், கும்பமில் வந்து அவிட்டம், சதயம், பூராடத்தி, மீனமில் வந்து
பூராடதி, உத்திராடதி, ரேவதி இந்த மாதிரியான பாதங்கள் வந்து ஒவ்வொரு ராசி வீட்டுக்கும் வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப அந்தந்த நட்சத்திரத்துக்கும் அதிபதிகள் வந்து இருக்கிறாங்க. அது வந்து நம்ப விம்சோத்தரி நட்சத்திர தசா சொல்லுவோம். ஓகேங்களா? இப்ப அஸ்வினி, மகம், மூலம் இவங்களுக்கு வந்து அதிபதி வந்து கேது, ரோகிணி, அஸ்தம், திருவோணமோட அதிபதி சந்திரன், புனர்பூசம், விசாகம், பூராட்டத்துக்கு அதிபதி வந்து குரு, பரணி, பூரம், பூராட்டமுக்கு வந்து சுக்கிரன், மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் வந்து செவ்வாய், பூசம், அனுசம், உத்திராடத்துக்கு வந்து சனி, கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் வந்து சூரியன், திருவாதிரை, சுவாதி, சதயம் வந்து ராகு, ஆயில்யம், கேட்டை, ரேவதி வந்து புதன். இவங்களோட அதிபதி தான் இந்த கிரகங்கள் வந்து. இது வந்து நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். ராசிக்கு ஒவ்வொரு அதிபதிகளும் இருக்கிற மாரி, நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு அதிபதிகள் வந்து இருக்கிறாங்க. இப்ப இவங்களோட கால சுழற்சிய வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ சூரியன் வந்து நட்சத்திரத்தை வந்து கடக்கும் காலம் வந்து சூரியன் வந்து 3.25 நாள் வந்து எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி சந்திரன் வந்து 6 மணி நேரம் ஒரு ஒரு நட்சத்திரத்தை கடக்க, செவ்வாய் வந்து 5 நாள், ராகு வந்து 2 மாதங்கள், குரு வந்து 1 மாதம் 10 நாள், சனி வந்து 3 மாதங்கள் 10 நாள், புதன் வந்து 3.25 நாள் ஆகுது, கேது வந்து 2 மாதங்கள், சுக்கிரன் வந்து 3.25 நாள் வந்து. அப்போ மொத்தமாக வந்து மொத்த நட்சத்திரத்தையும் கடக்கிறதுக்கு இவங்களுக்கு 3 ஆண்டுகள் 4 மாதங்கள் ஆகுது. இப்போ ஒரு ஒரு ராசியை மொத்த ராசியும் கடக்கிறதுக்கும் மொத்த 108 பாதங்களையும் கடக்கிறதுக்கும் சூரியனுக்கு வந்து 6 ஆண்டுகள் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி சந்திரன் வந்து 10 ஆண்டுகள் ஆகுது, செவ்வாய் வந்து 7 ஆண்டுகள், ராகு வந்து 18 ஆண்டுகள், குரு வந்து 16 ஆண்டுகள் குரு பயிற்சி சொல்கிறோம். அப்போ தான் சனி வந்து 19 ஆண்டுகள், புதன் வந்து 17 ஆண்டுகள், கேது 7 ஆண்டுகள், சுக்கிரன் வந்து 20 ஆண்டுகள். அப்போ மொத்தமாக நம்மளுக்கு ஒரு மனுஷனோட வாழ்க்கையை வந்து 120 ஆண்டுகளாக அவங்க வந்து கால சுழற்சியில் பிரிச்சிருக்காங்க. இதில் சில முக்கிய குறிப்புகளை நம்ம வந்து பார்க்கணும். புதன், செவ்வாய், குரு, சுக்கிரன், சனி இந்த கிரகங்கள் வந்து சில நேரத்தில் வந்து வக்ரம் அடையும் போது, அதாவது பின்னோக்கி நகர் போல இருக்கும். அந்த காலங்களில் வந்து இந்த ஒரு ஒரு ராசியில் வந்து வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக வந்து தங்குவாங்க. அதே மாதிரி ராகு மற்றும் கேது இவங்க வந்து நிழல் கிரகங்கள், சாயா கிரகம் சொல்லுவாங்க. எப்போவுமே வக்ரகதியாக பின்னோக்கி எப்போவுமே சுழன்றுட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து வேகமான கிரகம் யாருன்னா சந்திரன், மிக மெதுவான கிரகங்கள் யாருன்னா சனி பகவான். அதனால தான் அவரை வந்து மந்தன் என்று சொல்லுவாங்க. நம்ம ஒரு ஜோதிடம் படிக்கும்போது பஞ்சாங்கத்தோட ஒவ்வொரு அங்கத்தோட புராண கதைகள், கிரகங்களோட புராண கதைகள், ராசிகளோட புராண கதைகள்லாம் படிக்கிறது ரொம்ப நல்லது. அதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. இப்போல்லாம் நம்மளுக்கு மொபைலே படிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் எல்லாம் இருக்குது. படித்து வச்சுக்கோங்க. அதனால் அது படிக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரியான குணங்கள் வருதுன்னு உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். இனிமேல் நம்ம வந்து ஒவ்வொரு ராசியோட கார தத்துவங்கள், தன்மைகள், குணங்கள், அதே மாதிரி கிரகங்களோட ஒவ்வொரு கிரகங்களோட கார தத்துவங்கள், குணங்கள், புராண கதைகள் எல்லாமே தொடர்ந்து பஞ்சாங்கத்தோடு சேர்ந்து பார்த்து வருவோம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிளாஸ் வந்து கொடுத்ததுக்கு நம்மளுக்கும் ஒரு மன நிறைவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.